வணக்கம். கோக்ஸேஸ்லேருந்து நான் உங்கள் கோகுல். என்னுடைய பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஸ்ப்ளெண்டர் சொல்கிற மாதிரி எல்லாரும் பார்த்தா என்ன வண்டிப்பா இது அப்படி கேட்குற அளவுக்கு மாறி இருந்தது. வண்டி ரெடி. அடுத்ததாக V11 ஸ்டோர் போரூரில் இருக்கிறது. அங்கே போய் SMK ஹெல்மெட்டும் லெவல் 1 ஜாக்கெட்டும், அதுக்கு பக்கத்துலேயே இருந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு போய் க்ளவுஸும் வாங்கிட்டேன். அப்போ பார்த்த முதல் வண்டி தான் இந்த புல்லட் 350. நம்ம ஸ்ப்ளெண்டர் என்ன தான் பார்க்க நல்லா இருந்தாலும் நிறைய நேரம், முக்கியமாக மழை நேரத்தில் ஸ்ப்ளெண்டராக இல்லாமல் அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தடவை கிக் பண்ணியே டயர்ட் ஆகிட்டேன். என்கிட்டே உன் வேலையை காமிக்கிறியா அப்படின்னு அதுக்கு காம்படிஷனாக இன்னொரு வண்டி வாங்கலான்னு, அதுவும் கொஞ்சம் சிசி அதிகமாக இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அதில் மேக்ஸிமமாக 90 km/h தான் போக முடிஞ்சிச்சு. என்னில் விளம்பரம்லாம் பார்க்கலான்னு தொடங்கினேன். முதல்ல பார்த்தது ஹீரோ கரிஷ்மா. அது பூந்தமல்லியில். ஆடில் முதல்ல பார்க்கும்போது லுக்காக டிபி ஃபோட்டோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேரில் ரிசப்ஷன் முடிஞ்சு மேக்கப்லாம் கலைச்ச பொண்ணு மாதிரி இருந்துச்சு. நல்லா ஓட்டி டேமேஜ் பண்ணி வச்சுருந்தார் தலைவர். அங்கேருந்து அப்படியே ஜகம் வாங்கிட்டு இன்னொரு ஆடில் இருந்த R15 அதே பூந்தமல்லியிலே ஒரு வீட்டில் போய் ஃப்ரீயாக காஃபிலாம் குடிச்சிட்டு ஊருக்கு போயிட்டு பதில் சொல்கிறேங்க அப்படின்னு பொண்ணு பார்த்துட்டு வர மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். அதே போல் துபாய் குறுக்கு சந்து, அந்த விவேகானந்தர் தெரு இருக்குல்ல, அங்கே இருந்துக்கிட்டு என்னடா நம்ம இங்கே ஒட்டகத்தையும் குதிரையும் தானே ஓட்டிகிட்டு இருக்கோம், ஊருக்கு போன உடனே குறைஞ்சது ஒரு 20 குதிரை சக்தியோடு இருக்கிற வண்டியாவது பார்க்கணும் அப்படின்னு அங்கேயே இருந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு BMWயோட G310R நல்ல விலையில் இருந்துச்சு. ஆனால் ஊரில் இருந்து வந்து இறங்கின உடனே சோல்ட் அவுட் அப்படின்னு வந்துருச்சு. 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலே குறைஞ்சது 5 இடத்துலையாவது விசாரிக்கிற டைப்பு நான். அதுக்கும் மேலே வீட்டுக்கு பின்னாடியே பனைமரம் காய்ச்சதுனால ஒரு புது வண்டியாகவே வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். ஒரு தடவை OMR போகும்போது அங்கே இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் விசாரித்தேன். அப்போ புதுசாக வந்த மீட்டியோர் டெஸ்ட் ரைட் கிடச்சிது. கப்பலாக ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. உடனே ஓகேன்னு சொல்லிவிடுவேனா, அஸ்கு புஸ்கு கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு ஒட்டகமிச்சு ஓடா தேஞ்சு சேர்த்து வச்ச பணத்தை வச்சு இந்தா வச்சுக்கோன்னு சொல்ல முடியுமா? இருந்தாலும் அங்கே இருந்த சேல்ஸ் ப்ரோ நல்லா பேசினார், நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ யோசித்தேன், இவர் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு நினச்சேன். உண்மையிலே இப்போ அவர் அதே துபாயில் நல்ல வேலையில் இருக்கார். பல லட்சங்கள் போட்டு வாங்க வேண்டிய வண்டி எவ்வளோ ரிசர்ச் பண்ணணும். நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஆர்டிகிள்ஸ் படித்தேன். அப்போது ஹிமாலயன் பற்றி பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் நிறைய கிடச்சிது. அதனால் அசோக் நகரில் இருக்கிற ஷோரூமுக்கு கால் பண்ணி டெஸ்ட் ரைட் கிடைக்குமான்னு கேட்டேன். வாங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் டெஸ்ட் ரைடும் பண்ணோம். கஷ்டப்பட்டு திண்டாடி வேதனைப்பட்டு சேர்த்த பணம் இல்லை. அதனால் அங்கேயே சுசுகி ஷோரூம் போய் ஜிக்ஸல் SF 250 ஓட்டி பார்த்தேன். அதுதான் நான் ஓட்டிய முத ஸ்போர்ட்ஸ் பைக். நல்லா இருந்துச்சு. பில்லியனுக்கும் நல்ல வியூ இருந்துச்சுன்னு கமெண்ட் வந்துச்சு. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு பழைய வசனத்தையே சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த யமஹா ஷோரூமுக்கு போனால் இவெல்லாம் வண்டி வாங்குற மாதிரி இருக்கான் அப்படின்னு நினச்சாங்க போல இருக்கு. ஒரு சேல்ஸ் பர்சன் கூட கிட்ட வரல. அங்கே வந்து MT-15 பிடிச்சிருந்தது ரொம்ப. யாராவது கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க வச்சுங்க, ஒட்டக மேய்ச்ச செக்கை எடுத்து டக்குன்னு எடுத்து கொடுத்துருப்பேன். ஆனால் எல்லாரும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டாங்க. நானும்
கண்டும் காணாத போலேயே வந்துட்டேன். இத்தனை நாள் ஆச்சு, செலக்ட் பண்ண வேண்டிய ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. அதனால் அடையார் சுசுகி ஷோரூம் போயிட்டு கொட்டேஷன் வாங்கிட்டேன் அந்த SF 250க்கு. விடுமா ஆசை, சீப்பஸ்ட் BMW இருக்குன்னு சொன்னாங்களே சொல்லிவிட்டு தேனாம்பேட்டில் இருக்கிற ஷோரூம் போய் GS 310 டெஸ்ட் ரைடும் செஞ்சுட்டு நல்லா இருக்கே சொல்லிட்டு அங்கேயும் கொட்டேஷன் வாங்கியாச்சு. நல்ல ப்ரீமியம் லுக்கோட கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. முன்னாடி அசோக் நகரில் சுற்றிட்டு இருந்தப்போ KTM ஷோரூம்லேயும் எட்டி பார்த்தேன். அப்போது RC 200 2021 அன்வீலிங்க்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. அது திருவற்றூரில் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் கைத்தட்டி ஃப்ரீயாக கேக் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோவும் எடுத்தோம். RCலையும் டியூக் 250லையும் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே திரும்பி வரும்போது நியூ வாஷமன்பேட்டில் TVS ஷோரூம் இருந்தது. அதுக்குள்ளே போய் அப்பாச்சி RR 310 டெஸ்ட் ரைட் பண்ணியாச்சு. பண்ணும்போது பார்த்தா சரியான பிக்கப்பு, அந்த ஜிக்ஸரோட சரியான பிக்கப்பாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த 1-2 நாளில் BMWலேருந்து ஒரு ஃபாலோ கால் வந்துச்சு. அங்கே போனால் அந்த லுக்கு அப்படியே ஈர்த்துச்சு. இன்னொரு வண்டியை காட்டி, ப்ரோ இது 40 years GS எடிஷன், டெஸ்ட் ரைடுக்கு யூஸ் பண்ணதுனால ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, அதனால் உங்களுக்கு 20,000 டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் ப்ரோ அப்படின்னு சொன்னார். நாம் புதுசாக வாங்கி உடைக்கவோ ஸ்க்ராட்ச் பண்ணவோ இல்லாமல் பல பேர் கைப்பட்டு ஸ்க்ராட்ச் ஆன வண்டியை எதுக்கு புதுசாக வாங்கணும்னு அங்கேருந்து திரும்பி வந்துட்டேன். இப்படிப்பட்ட குரங்கு மனசுக்கு எந்த வண்டி தான் அமைஞ்சது அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு. அது எந்த வண்டி? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.